வணக்கம், வெல்கம் டு ஜேகே கிரியேஷன். தொடர்ந்தும் நாம் ஆரி சிம்பிள் பார்டர் ஒர்க் எப்படி டிஃப்ரெண்ட் மெத்தடில் ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வரோம். இந்த வீடியோலையும் நாம் டிஃப்ரெண்ட் மெத்தடில் ஆரி சிம்பிள் பார்டர் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். இனி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு லைன் கீறியிருக்கேன். இந்த லைன் மேலே சரி த்ரெட் வச்சு நாம் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். டிஃப்ரெண்ட் மெத்தடில் ஆரி சிம்பிள் பார்டர் ஒர்க் ஸ்டிச் பண்ணுறதுனால நான் 2 லேயர் வர மாதிரி செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். இதே நீங்கள் ப்ளவுஸுக்கு ஒர்க் பண்ணுறீங்கன்னா 4 அல்லது 8 வர மாதிரி செயின் ஸ்டிச் போடணும். அப்போ தான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம். ஜரி த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து நாம் 4 mm சைஸ் ஒயிட் கலர் பீட் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெரிய பீட் ஸ்டிச் பண்ணும்போது சிங்கிள் பீடாகவே எடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்த லேயருக்கு நான் 3 mm சைஸ் பீடு எடுத்திருக்கேன். இந்த இடத்துலேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து இந்த மாதிரி ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது இடைவெளி இல்லாமல் நெருக்கமாகவே ஸ்டிச் போடுங்க. 3 mm பீட் ஸ்டிச் பண்ணும்போது சிங்கிள் பீடாகவே எடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். 2 பீடாக ஸ்டிச் பண்ணக்கூடாது. அடுத்து இந்த மாதிரி கர்வ் டிசைனில் கீறியிருக்கேன். அது மேலே சுகர் பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். சுகர் பீட் கொடுக்கும்போது 2 பீடாவோ சிங்கிள் பீடாவோ கொடுத்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து இந்த இடத்துலேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து ஒரு சீக்வென்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணி த்ரெட்டை அப்படியே மேல் பக்கமாக இந்த கோர்னரில் கொண்டு போய் ஒரு சீக்வென்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணி மறுபடியும் த்ரெட்டை கீழ்ப்பக்கம் இந்த கோர்னர் பகுதிக்கு கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் பண்ணி ஒரு சீக்வென்ஸ் கொடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். இந்த இடைவெளிக்குள்ளால் தான் நாம் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணணும். ரொம்பவுமே ஈஸியான மெத்தட் தான். இதுக்கு நீங்கள் சில்க் த்ரெட்டும் யூஸ் பண்ணலாம், ஜரி த்ரெட் வச்சும் யூஸ் பண்ணலாம். நான் நார்மல் த்ரெட்டில் தான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இதே மாதிரி இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். பாருங்கள், ஃபினிஷிங்கில் இப்படி தான் இருக்கும். அடுத்து 2வது டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு லைன் கீறியிருக்கேன். இந்த லைன் மேலே ஜரி த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். சிம்பிளாக ஒரு ப்ளவுஸ் டிசைன் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவுமே ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டோம். அடுத்து சுகர் பீடை எடுத்து இந்த மாதிரி 2 பீடாக கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லியிருக்கேன், சுகர் பீட் கொடுக்கும்போது 2 பீடாவோ சிங்கிள் பீடாவோ ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 3-4 பீடாக எடுத்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்த லேயருக்கு ஒயிட் கலர் 3 mm சைஸ் பீட் எடுத்திருக்கேன். இந்த இடத்துலேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து ஒவ்வொரு பீடாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம்.
இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்த லேயருக்கும் நாம் சுகர் பீட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து ஒரு 3mm பீடும் ஒரு சுகர் பீடும் கொடுத்து ஸ்டிச் பண்ணி அந்த த்ரெட்டை அப்படியே சுகர் பீட் உள்ளால் விட்டு லாக் பண்ணிப்போம். அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி த்ரெட்டை வெளியில் எடுத்து இன்னொரு 3mm பீடை கொடுத்து ஸ்டிச் பண்ணி அந்த த்ரெட்டில் 4 சுகர் பீட் அளவில் எடுத்து இந்த மாதிரி நேராக கொண்டு போய் 2 பீடாக ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிப்போம். பாருங்கள், இதே மாதிரி தான் இது ஃபுல்லாகவே நாம் ஸ்டிச் பண்ண போகிறோம். இனி இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்த வீடியோலையும் நாம் சிம்பிள் பார்டர் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்தும் பார்க்கலாம். தேங்க்யூ.